வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மிளகு போட்டு ஒரு மோர் குழம்பு தான் பண்ண போறோம். சேனக்கிழங்கு போட்டு பண்ண போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய் காரக்கறி இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மோர் குழம்புக்கு வறுத்துக்கிறது என்னன்னு பார்த்துடலாம். மிளகு 1 டீஸ்பூன், இது கூடவே அரிசி 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு பச்சை மிளகா வரமிளகா எதுவுமே சேர்க்க போறது இல்லை. ஒன்லி மிளகோட காரம் மட்டும்தான். தாளிக்கும் போது ஒரே ஒரு வரமிளகா போட போறோம், அவ்வளவுதான். இப்போ தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, அதோட ஜஸ்ட் ஈரப்பதம் போனா போதும். இப்போ நல்ல ஈரப்பதம் போயிட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஆறினோடனே அரைச்சு எடுத்துக்க போறோம். அதே கடாயிலே எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து கோவக்காய் கறி வந்து போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய். கோவக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். கோவக்காய் வேகட்டும். மோர் குழம்புக்கு வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து மோர் குழம்புக்கு என்ன தான் போடுறோம்னா சேனக்கிழங்கு தான் போடுறோம். இந்த சேனக்கிழங்கை நல்லா கொஞ்சமா உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த பக்கம் வேக வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இந்த பக்கம் 1 கப்பு தயிர், அதில் வந்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் பொடி போட்டு கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம சேர்த்த உடனே ஜஸ்ட் அப்படி நுரைச்சி வந்தால் போதும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு மோர் குழம்புக்கு லைட்டாக நுரைச்சி வந்துடுது, நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய மிளகு போட்ட மோர் குழம்பு ரெடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கறியும் நல்லா வெந்தெடுத்து, ஸோ அதுக்கு காரம் போட்டுடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருங்க. ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இது அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே பரத்தி விட்டுருங்க, ரோஸ்ட் ஆகட்டும். இப்படியும் சாப்பிட்லாம், கொஞ்சம் ரோஸ்ட் ஆனவும் எடுத்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே விட்டுற போகிறேன். சிம்மில் வச்சு விட்டுட்டேன் நான். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. மிளகு போட்ட ஒரு மோர் குழம்பு, சேனக்கிழங்கு வேக வச்சு நம்ம மிளகு போட்ட மோர் குழம்புன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் காரக்கறி எப்பயும் பண்ணுற மாதிரி தான். டெஃபினட்டாக இந்த மாதிரி மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.